வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிரதமர் மோடி ஒவ்வொரு மேடையிலையும் ஐயோ தமிழ் மேல நான் உயிரையே வச்சிருக்கிறேன், தமிழுக்காக நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. இப்போ வெளிவந்த இந்த பாஜக தேர்தல் அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் பெயரில் சர்வதேச கலாச்சார மையங்கள் நாங்கள் திறப்போம் அப்படின்னு பாஜக அறிவிச்சிருக்கிறாங்களே. இவங்களுக்கு தமிழ் மேல இவ்வளவு அக்கறையான்னு நம்ம நினைச்சோம்னா, இவங்க எந்த அளவுக்கு தமிழ் மேல அக்கறை காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக சமீபத்தில் இந்து நாளிதழில் வெளிவந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு இல்லையா, அங்க அலகாபாத்தில் கங்கை, யமுனை, அதுக்கப்புறம் மண்ணுக்கு அடியில ஓடக்கூடிய சரஸ்வதி, இந்த 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ். ஹிந்து பக்தர்கள், அதுவும் பெரும்பாலாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் நிறைய அங்க போய் தரிசனம் பண்ணுவாங்க. அது ஒரு பிரபலமான ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த திரிவேணி சங்கம். இந்த திரிவேணி சங்கமத்தோட தென்கரையில் அங்க இருக்கக்கூடிய சாலைக்கு திருவள்ளுவர் பேரை வைக்கணும், அங்க ஒரு திருவள்ளுவர் சிலை அமைக்கணும் அப்படின்னுட்டு ஹிந்தி அறிஞர்கள்ங்க அவங்க 1976ஆம் ஆண்டு பாஷா சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. எல்லா பாஷையும் ஒருங்கிணைக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாஷையையும் ஒருங்கிணைத்து எல்லா மாநிலத்திலும் எல்லா பாஷைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக பாஷா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1976ல தொடங்கி இந்த திரிவேணி சங்கத்துடைய தென்கரையில் இருக்கக்கூடிய சாலைக்கு திருவள்ளுவரோட பேரை வச்சு அங்க ஒரு திருவள்ளுவர் சிலை வைக்கணும் அப்படின்னு 1990ஆம் வருஷத்துல இருந்து இவங்க இதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த முயற்சியுடைய பலனாக பாத்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி அப்போ இருந்த சமாஜ்வாதி கட்சியின் ஆட்சி, இப்போ இந்தியா கூட்டணியில இருக்கிறார் இல்லையா அகிலேஷ் யாதவ், அவர் அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தாரு. அவருடைய தலைமையில் இருந்த ஆட்சி இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அங்க இருக்கக்கூடிய அந்த தென்கரையில் இருக்கக்கூடிய அந்த சாலை இருக்கு இல்லையா, அதற்கு ஜூலை 10ஆம் தேதி பெயர் மாற்றம் செய்யறாங்க. அதாவது தமிழ் கே சந்த் கவி திருவள்ளுவர் மார்க், தமிழ் ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படின்னு அந்த சாலைக்கு பெயர் மாற்றுறாங்க. அதோட சேர்த்து திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கான அரசாணையும் பிறப்பிக்கிறாங்க. ஆனா இதற்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா, தேர்தல் அங்க சமாஜ்வாதி ஆட்சி கவிழ்ந்து பாஜக அரசு யோகி ஆதித்யநாத்தோடைய ஆட்சி உருவாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலகாபாத் மாநகராட்சி அனுமதி அளித்த பிறகும் கூட அலகாபாத் வளர்ச்சி ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, இங்க நீங்க சிலை அமைக்க முடியாது அப்படின்னு தடை விதிக்குது. தொடர்ந்து இன்னமும் போராடிட்டு இருக்கிறாங்க. அங்க திருவள்ளுவர் சிலையை அமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சிலையை அவங்களால அமைக்க முடியல. இப்படிப்பட்ட பாஜக தான் தேர்தல் அறிக்கையில திருவள்ளுவர் பேர்ல சர்வதேச கலாச்சார மையங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவர்களுடைய வாக்குறுதிகள் எவ்வளவு மேலோட்டமான பொய்யான வாக்குறுதிகள் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நீங்க ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு சில திருவள்ளுவருக்கு உங்களால வைக்க முடியல, அதற்கு 100 காரணம் சொல்லி அதை அவாய்ட் பண்றீங்க. இப்படிப்பட்டவங்க தான் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை உலக அளவுல திறந்து தமிழை வளர்க்க போறாங்க. நீங்க தான் தமிழுடைய பெருமையை பரப்பணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. தமிழோட பெருமையும் உலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த செய்தியை எதுக்கு பதிவு பண்றேன் அப்படின்னா, இவனுங்க எந்த அளவுக்கு டுபாக்கூரு ஓட்டு பிச்சைக்காக இவனுங்க எந்த அளவுக்கு நாடகம் போடுவானுங்க இந்த சங்கி கூட்டம் அப்படிங்கறத மக்களாக்கி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். யோசிச்சு ஓட்டு.